Israel, Adonai, Eloheinu, Adonai, Echad. Shema Israel, Adonai, Eloheinu, Adonai, Echad. Shema Israel, Adonai, Eloheinu, Adonai, Echad. Baruch Shem Kavod Malchuto Leolam Vahed. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக. நம்ம எல்லாரும் உட்காருவோமா? ஷலோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த உபவாச நாளுடைய 17வது நாளுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலைவேளையிலே நாம் ஆவியினுடைய நிறைவு, ஃபுல்னஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்கிற தலைப்பில் நாம் பார்த்தோம். இந்த 17 நாட்களாக அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகத்தை தியானித்து வருகிறோம். அதனால் இன்று காலையில் ஆவியானவர் நம்மளை ரெகுலராக நம்ம போய்கொண்டிருந்த பிரயாணத்திலேருந்து ஒரு சின்ன ஒரு டைவர்ஷன், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை ஏன் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றத குறித்து ரொம்ப தெளிவாக ஆண்டவரோடு பேசினார். ஸோ எகெயின் இன்றைக்கி மாலையிலையும் கொஞ்சம் வித்தியாசமாக நான் கொண்டு போக விரும்புகிறேன். ஸோ நம்முடைய பயணங்களில் நம்ம இப்போது ஆன்டியாக்கில் ஸ்டக்காகி நிற்கிறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அது நாளை மாலையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ஃபுல் டைட் ஷெட்யூல், காலையிலேருந்து தொடர்ந்து ஊழியந்தான். மத்தியான வேளையில் பைபிள் காலேஜ், ஸோ கொஞ்சம் கூட அயராமல் இளைப்பாறுதல் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த இரவில் கொஞ்சம் வித்தியாசமாக சில கேள்விகள், அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகத்தில் நம்ம படிக்கும் பொழுது ஆவியினுடைய நிறைவை குறித்தும், பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானத்தை குறித்தும், அந்நிய பாஷைகளை குறித்தும் என்று வரும்பொழுது அநேக கேள்விகள் நமக்கு உண்டு. அதாவது குறிப்பாக சபை சரித்திரத்தில் அதிகமாக டிபேட் பண்ணப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா எதுனா அது பெந்தேகோஸ்தே அனுபவம் அப்படின்றது. ஏன்னா இந்த அனுபவத்தை பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள் ஒரு வகையாகவும், மற்ற கிறிஸ்தவத்தில் இருக்கிற மற்ற டினாமினேஷன்ஸ் அல்லது பிரிவினர்கள் இதை வேறு விதமாகவும் பார்க்குறாங்க. நமக்குள்ளே கூட பல கேள்விகள் இருக்கும். ஸோ நானே சில கேள்விகள் எழுப்பி சில கேள்விகளுக்கு என்ன செய்ய போகிறேன், பதில் கொடுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் இட்ஸ் கோயிங் டு பி டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்முடைய செய்திகளுடைய அந்த தொடர் நாளைக்கு மாலையிலேருந்து என்ன செய்யும், ஆரம்பமாகும். திருச்சபையை அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகத்தில் புதிய ஏற்பாட்டு திருச்சபையை ஆண்டவர் தொடங்கின நாளிலிருந்து இந்த 2000 ஆண்டு காலமாக பரிசுத்த ஆவியானுடைய காற்று வீசுவது இன்னைக்கு வரைக்கும் நிறுத்தப்படலை. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 17 நாட்களாக நம்ம சபையில் வீசிக்கொண்டு இருக்கிறது இன்றைக்கு காலையில் நல்லாவே அது வீசினதை நம்ம உணர்ந்தோம். பார்த்தீங்கன்னா அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வீசின காற்று, 2வது நூற்றாண்டில் தெருத்தூலியன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷனுடைய காலத்தில் வீசின காற்று, 10வது நூற்றாண்டில் சிமியோன் என்கிற ஒரு வல்லமையான தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய ஊழியத்தை எழும்பி விடும் பொழுது வீசின காற்று, அதுக்கப்புறம் ஜான் வெஸ்லி 18வது நூற்றாண்டில் தேவனுடைய மனிதனாகிய ஜான் வெஸ்லியினுடைய காலத்தில் மிகப்பெரிய எழுப்புதல் வருவதற்கு பரிசுத்த ஆவியினால் வீசப்பட்ட காற்று, பென்டிகாஸ்ட் ரிவைவல் அல்லது பெந்தேகோஸ்தே மூவ்மெண்ட் சொல்லப்படக்கூடிய
அந்த 19வது நூற்றாண்டுடைய ஆரம்ப கட்டத்தில் பரிசுத்த ஆவியானவரால் வீசின காற்று இந்த கடைசி நாட்களிலும் வீசிக்கொண்டுதான் இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. சபை சரித்திரம், இந்த 2000 ஆண்டு கால சபை சரித்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சபை சர்ச் ஹிஸ்டரி தெரிஞ்சவங்களுக்கு, சபை சரித்திரம் தெரிந்தவர்களுக்கு நன்கு தெரியும். பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல், பரிசுத்த ஆவியானுடைய அவுட் போரிங், பரிசுத்த ஆவியானுடைய அந்த பலத்த காற்று என்பது ஏதோ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தோடு நிறுந்து விடலை. நான் சொன்னது போல 1ஆம் நூற்றாண்டில், 10ஆம் நூற்றாண்டில், 18வது நூற்றாண்டில், 19வது நூற்றாண்டில், ஈவன் டுடே 21வது நூற்றாண்டிலும் தேவன் தன்னுடைய பலத்த காற்றை வீச பண்ணி கொண்டுதான் இருக்கிறார். அதன் மூலமாகவும் ஒரு பெரிய கூட்டம் ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5வது வசனத்தை படிக்கும் பொழுது, இட் இஸ் த ப்ராமிஸ் ஆஃப் த ஃபாதர் டு த சர்ச். இந்த கடைசி நாட்களிலே இது உங்க மேலையும் என் மேலையும் ஊற்றப்படுவதற்கு பிதாவாகிய தேவன் வாக்கு தத்தம் பண்ணின இது ஒரு வாக்கு தத்தம். இட்ஸ் அ ப்ராமிஸ். நிறைய நேரங்கள் வாக்கு தத்தம் என்பது நீ வாலாகாமல் நீ தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவா, இது மற்ற வாக்கு தத்தம் இல்லை. வெண்கலை கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்துடைய பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தின் புதையல்களை தருவேன் என்பது மாத்திரம் வாக்குத்தத்தம் இல்லை. பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நான் தருவேன், பரிசுத்த ஆவியினால நீங்க நிறைஞ்சிருப்பீங்கன்றது பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் தன்னுடைய ஜனங்கள் மேல தன்னுடைய வல்லமையை ஊற்றுகிறார் என்றும், இப்பொழுதும் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகம் யாருக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, சில கேள்விகள் ஏற்கனவே பல முறை பல இடங்களில் பலர் இடத்துல கேட்ட கேள்விகள். அதனால ஒவ்வொரு கேள்விகளுக்காக நான் என்ன செய்ய போறேன், ஒரு குறைஞ்சது ஒரு 10 கேள்விகளுக்காகிலும் இந்த மாலை வேளையில் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எழுதி கொள்ளலாம், மனதில் பதிய வைத்துக் கொள்ளலாம். மேபி ஏன்னா பெந்தேகோஸ்தே சபையில் அல்லது பொதுவாக எந்த திருச்சபையிலையும் ஜனங்கள் வருவார்கள், கேள்விகளோடு வருவார்கள். அவர்களுடைய கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதில் கிடைத்து விடுவதில்லை. வருவாங்க, பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணுறாரோ அந்த பிரசங்கத்தை கேட்டு ஆமேன் போட்டு அல்லேலியா போட்டு திரும்ப போகணும். பல கேள்விகளோடு வருவாங்க, பல கேள்விகளோட திரும்ப போயிடுவாங்க. அது மாதிரி பரிசுத்த ஆவியானவரை குறித்தும், பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்தானத்தை குறித்தும், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை குறித்தும், அந்நிய பாஷையை குறித்தும் கேள்விகள் நிறைய நமக்கு இருக்கலாம். இங்கே பைபிள் காலேஜ் படிக்கக்கூடியவர்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் கிடைத்து விடுகிறது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து போகிறவர்களுக்கு இந்த பதில் தெரிந்திருக்க வாய்ப்பு குறைவு. ஒருவேளை நீங்களா பைபிளை தேடி கண்டுபிடித்து பதில்களை கண்டுபிடிக்க உங்களால் முடியும்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் நான் அதான் எடுத்துருக்கேன். ரொம்ப டீப்பாக, ரொம்ப ஆழமாக ஆன கேள்விகள் அல்ல, ரொம்ப சிம்பிளான கேள்விகள் தான். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, ஒவ்வொன்றா நம்ம கேட்போம். ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ ஒரு சகோதர சகோதரியோ ரட்சிக்கப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்கிற நபரை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்களா? ஒருவேளை பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் ரட்சிக்கப்படும் பொழுது பெற்றுக்கொள்வதற்கும் பரிசுத்த ஆவியானவருடைய ஞான ஸ்நானம் என்கிற அனுபவத்திற்கும் வித்தியாசம் உண்டா? மறுபடியும் கேள்வி வைக்கிறேன். ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை ஒருவன் பெற்றுக்கொள்கிறானா? Do Christians receive the Holy Spirit when they are saved? இரண்டாவது கேள்வி, பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கும் பரிசுத்த ஆவியானவருடைய ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்வதற்கும் இடையில வித்தியாசம் உண்டா? Is that experience of being baptized by the Holy Spirit is different? கேள்வி எஸ், ரெண்டுக்குமே எஸ் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் எடுக்க நேரம்ல வசனங்களை மட்டும் நான் சொல்லுவேன், நீங்கள் எழுதி கொள்ளுங்க. ஏன்னா வசனத்தோடு நான் பேச விரும்புகிறேன். John chapter 3 verse 5 to 6. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படியும் 6வது வசனத்தின்படியும்
ரட்சிக்கப்பட்ட அன்றிலிருந்தே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கிறார், கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். பாவிகளா இருக்கும் பொழுது நம்ம பாவிகள் என்கிற கன்விக்ஷனை கொடுக்கிறவர் யார் தான்? பரிசுத்த ஆவியானவர். அது மாத்திரமல்ல, தேவனுடைய நீதி உங்களுக்கு தேவை என்கிற தேவனுடைய நீதிக்கு நேராக உங்களை நடத்துகிறவரும் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே என்றைக்கு ஆண்டவர் நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்றைக்கே உங்களுக்குள்ள ரட்சிப்பு என்கிற ஒரு அந்த ரீஜெனரேஷனை, அந்த மறுரூபமாக்கப்படுகிற பணியை செய்ய ஆரம்பிக்கிறவர் யார் தான்? பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்குள்ள வந்த உடனே ரெண்டு பணி செய்கிறார். ஒன்று ரீஜெனரேஷன், இன்னொன்று ரீஃபர்மேஷன். ரீஜெனரேஷன்னா என்னன்னா, ஒரு விதை இருக்கு, அந்த விதையை எடுத்து நிலத்தில் போட்ட உடனே முதல்ல அதன் மேல் பரப்பில் இருக்கக்கூடிய அந்த கடுமையான அந்த கடினமான அந்த பகுதியை மண் என்ன செய்யும்? தின்னுரும். தின்னதுக்கப்புறம் உள்ள இருந்து திடீர்னு என்ன செய்யும்? ஒரு 3 நாளைக்கு பின்போ 4 நாளைக்கு பின்போ உள்ள இருந்து என்ன செய்யும்? ஒரு முளை முளைக்கும். ரட்சிப்பு என்பது அப்படிதான். தட்ஸ் ரீஜெனரேஷன். ரட்சிப்பு என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உடனே உள்ள பரிசுத்த ஆவியானவர் வருகிறார், அல்லது பரிசுத்த ஆவியானவர் தான் ரட்சிப்புக்கு நேராய் நடத்துகிறார். நடத்தி நம்முடைய பழைய மனுஷனை அப்படியே சாக பண்ணி உள்ள இருந்து ஒரு புதிய மனுஷன், விதைக்குள்ள இருந்து எப்படி ஒரு அழகா ஒரு பிளேடு வருதோ, ஒரு ஒரு உயிர் பிறக்கிறதோ, அதுபோல செத்துப்போன பழைய மனுஷனுக்குள்ள இருந்து ஒரு புதிய மனுஷனாக உங்களை மாற்றக்கூடிய அந்த ரீஜெனரேஷன் ப்ராசஸ் செய்கிறதே யார் தான்? பரிசுத்த ஆவியானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் நம்ம பல வார்த்தைகளை பவுல் பயன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் புது சிருஷ்டியாக இருக்கிறார், பழையவைகள் ஒளிந்து போயின. அது மாத்திரம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இன்னொரு வேலை ரீஃபர்மேஷன். இல்லை சொல்லுங்கிறது ரீஃபர்மேஷன். அன்னைக்கு ரீஜெனரேஷன் ஆரம்பிக்கிறவர் நம்ம உடனே நம்ம பர்ஃபெக்ட் ஆகிடுறதில்லை, நம்ம யாருமே பரிபூர்ண புருஷர்களாக மாறுவதில்லை. ஒரு புது ஜீவன் வந்துட்டு அவ்வளோதான். ஒரு குழந்தை பிறந்த மாதிரி ஒரு புதிய ஜீவன் நமக்குள்ள வந்து விடுகிறது. ஆனாலும் இந்த மாம்சம், இந்த பழைய இந்த 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 ஃப்ளஷ், இந்த கார்னல் நேச்சர்ன்றது நமக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. அதை படிப்படியாய் நம்மளை மாற்றி கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகிற ரிஃபர்மேஷன் ப்ராசஸ் செய்கிறவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ரீஜெனரேஷன் என்பது ஒரு நாளில் நடப்பது, ரிஃபர்மேஷன் என்பது அவர் வருகிற வரைக்கும் நடக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நீங்க ரட்சிக்கப்படவும் முடியாது, பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நீங்க பரிசுத்தமாகவும் முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கேள்வி நம்பர் 1ல முதல் பகுதி, என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறீர்களோ அன்றைக்கே உங்களுக்குள்ள யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பட் அதே நேரத்தில் is the experience of the baptism of the Holy Spirit is different from the indwelling of the Holy Spirit na? Absolutely yes. பரிசுத்த ஆவியானவருடைய ஞான ஸ்நானம் என்பது வேற. நல்லா புரிஞ்சுங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுவது வேற. சீஷர்கள் ஆண்டவரோடு கூட இருக்கிறார்கள், அவர்கள் மேல ஊதி அவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வைக்கிறார். அவங்க லைஃப்ல பொழுது ரீஜெனரேஷன் ப்ராசஸ் ஆரம்பிட்டு, ஆனால் ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சொல்ல, நீங்களாம் போய் எங்கே காத்துருங்க? எருசலேமில் காத்துருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்துருங்க. அப்பொழுது நான் என்ன செய்வேன்? யோவேலின் தீர்க்க தரிசனத்தில் உரைக்கப்பட்டது போல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பலன் உங்கள் மேலே இறங்கி வரும். அப்பொழுது நீங்கள் பூமி எங்கும் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவத்தை, எக்ஸ்பீரியன்ஸை சொல்றாரு. அதான் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். ரைட், இட்ஸ் an additional. என்ன சொல்லலாம்னா, ஆண்டவருக்காக விசேஷித்த விதத்தில் நீங்க வல்லமையோடு கர்த்தருக்காக ஊழியம் செய்வதற்கோ அல்லது சாட்சியாய் வாழ்வதற்கோ is an empowering gift from the Father which is available to every believer. எல்லா விசுவாசிகளுக்கும் பிதாவாகிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற ஒரு எம்பவர்மெண்ட், ஒரு டிவைன் எனேபிள்மெண்ட், உன்னதத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பலன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமொழியில சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அபிஷேகம் தான் பாருங்க ஒரு கிறிஸ்தவனை பரிசுத்த வாழ்க்கை வாழ வைக்குது. அந்த அபிஷேகம் தான் பாருங்க கர்த்தருக்காக எழும்பி ஊழியம் செய்ய வைக்குது.
அந்த அபிஷேகம் தான் பாருங்க, அந்த பேப்டிசம் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 1:8 படி நம்மளை டைனமிக்கா என்ன செய்யுது, மாற்றுது. அப்ப நம்ம லைஃப்ல இந்த 2 அனுபவமே வேணும். ஸோ ஒருவேளை நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருப்பீர்கள், ஏன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அதனால he is inside you. ஆனால் பேப்டிசம் அப்படின்றது வேற. இந்த வேர்டை நான் இன்னும் கிளீனாக வளர்க்குறேன். ஏன்னா இதை பொறுத்த மட்டும் சில ஜனங்களுக்கும் முரண்பாடு உண்டு. சில சபைகள் என்ன சொல்லுவாங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுதே நீங்கள் ஆவியானவரால் ஞானஸ்நானம் பண்ணப்படுறீங்கன்ற அந்த நம்பிக்கை உண்டு. பட் நாம as a Pentecostal church what we believe is it's both a different experience. என்னன்னா பேப்டிசம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்னதுன்னா தண்ணி தான் வரும். ஞானஸ்நானம்னா என்ன தான் வரும், தண்ணி. ஆனால் எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, பேப்டிசம்ன்ற வேர்டு தண்ணி சம்பந்தப்பட்ட வார்த்தை மட்டும் கிடையாது. ஹீப்ரூவில் மெக்வா அப்படின்னு சொல்லுவோம், கிரீக்கில் பேப்டைசோ, தண்ணி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை. பேப்டிசம் என்றால் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், ஒன்றிலிருந்து இன்னொன்று, ஒன்றிலிருந்து இன்னொன்று. அது ஒரு சில நேரங்களில் அது தண்ணி வழியா இருக்கும், ரைட்? எப்படி இருக்கும், தண்ணி வழியா இருக்கும். அல்லது ஒரு சில நேரங்களில் அது அக்கினி வழியா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சில நேரங்களில் அது ஆவி வழியா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, என்றைக்கு நான் ரட்சிக்கப்படுகிறேனோ, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், நான் என்ன செய்கிறேன், ஜலத்தில் மூழ்கி நான் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அந்த தண்ணீரின் வழியாக உலகத்திற்குரியவனாக இருக்கிற நான் இன்னைக்கு என்னவா மாறுறேன், பை பேப்டிசம் ஐ பிலாங் டு கிரைஸ்ட். யாருக்குரியவனா மாற்றுகிறேன், கிறிஸ்தவனுக்குரிய. ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவன கர்த்தர் எதன் வழியாக அவங்களை கொண்டு வர்றாரு, செங்கடல் வழியாக கொண்டு வருவது ஞானஸ்நானத்திற்கு ஒப்புமையாக இருக்கிறது. அதாவது இதுவரைக்கும் அவங்க பார்வோனுடைய அடிமைக்கு கீழே இருந்தாங்க, இனிமேல் யாருடைய அடிமைக்காக வர போறாங்க, அவங்க யாருடைய பிள்ளைகளாகிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிறார்கள் என்று ஒன்றிலிருந்து இன்னொரு நிலைக்கு வருகிறது பேப்டிசம்னு சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு காலையில் கூட ஒரு வசனம் படிச்ச எபேசியருக்கு எழுதுறோம் 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அம்மேன் 3ஆம் அதிகாரத்தில், அதாவது நீங்கள் கிறிஸ்துவினுடைய சரீரத்திற்குள் அவருடைய ஆவியினால you are baptized into the body of Christ இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம். கவனிங்க, இதெல்லாம் உபதேசம், ரைட்? இதெல்லாம் என்னது, உபதேசம். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பேப்டிசத்தை பெறும் பொழுது கவனிங்க, you are baptized into the body of Christ. ஆவியில ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவினுடைய சபைக்குள்ள நீங்க என்னவா மாறுறீங்க, அங்கமா மாறுறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணீரினால நீங்கள் ஞானஸ்நானத்துக்கு உட்படும் பொழுது நீங்க கிறிஸ்துவுக்கு சொந்தமா மாறுறீங்க. ஆவியினால ஞானஸ்நானம் பொழுது அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ள நீங்க என்ன செய்றீங்க, you have been added to the body of Christ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது மாதிரி இன்னொரு ஞானஸ்நானம் நம்ம பெற வேண்டியது இருக்கு, அக்கினினால். எல்லாம் சொல்லுங்க என்னது. ஸோ இந்த அக்கினினால் ஞானஸ்நானம் வந்து இதுவரைக்கும் யாரும் பெறலை, இது வேற. அக்கினினால் ஞானஸ்நானம் என்பது நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிற ஒரு காலம் ஒன்று உண்டு. அன்னைக்கு உபத்திரவம் வழியாக நம்ம நீங்களும் நான் என்ன செய்யப்பட போறோம், அந்த ஈவென்ட் வழியில, அந்த ஃபயர் வழியில நம்ம எல்லாரும் கடந்து போய் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக மணவாட்டி அவருக்கு முன்னாடி போய் என்ன செய்ய நிற்க போறோம். இப்போ தண்ணீரின் வழியாக, ஆவியின் வழியாக, அக்கினியின் வழியாக. யோவான் சொல்ற, நான் வந்து உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்குறேன், எனக்கு பின் வர்றவரு என்ன செய்கிறாரு, அக்கினியினால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாரு, தூற்றுக்கூடை அவருடைய கரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இஸ் டாக்கிங் அபவுட் தி எண்ட் டைம்ஸ். இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆக இது ஒரு தனி ஈவென்ட், இது ஒரு தனி நிகழ்வு. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய உங்க லைஃப்ல, ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியினால தேவனுக்கு என்று திருச்சபையின் மூலமாக விசேஷித்த காரியங்களை நான் செய்வதற்கு அந்த எனேபிள்மெண்ட், அந்த தெய்வீக பலன் நான் இன்னும் பெற்றுக்கொள்ளலைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா பாதத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க, அதை கொடுங்கன்னு நீங்க என்ன செய்யலாம், கேட்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, 2வது கேள்விக்கு வருவோம். ரெண்டாவது கேள்வி, இதெல்லாம் வந்து யூஸ்வலாக வரக்கூடிய கேள்வி தான்.
ஸோ இப்போ நான் பார்க்க போகிறது பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருடைய இந்த பேப்டிசம், அந்த டிவைன் எனேபிள்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கர்த்தருடைய ஆவியான உங்கள் மேல் வரும்பொழுது. ரெண்டாவது விஷயம், முதல் விஷயம் இல்லை, ரெண்டாவது விஷயம். ஸோ பரிசுத்த ஆவியானுடைய ஞான ஸ்நானத்தை பெறாமல் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியுமா? அப்படி பிரவேசிக்க முடியும் என்றால் ஏன் நான் பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும்? கேள்வி புரிஞ்சா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவருடைய பேப்டிசம், டிவைன் எனேபிள்மெண்ட், உன்னதத்திலிருந்து வரக்கூடிய அந்த பலன், நம்ம வாழ்க்கையில் ஒன்ஸ் ஃபார் ஆல் நடக்கக்கூடிய அந்த முக்கியமான ஈவெண்ட். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அந்த நடந்த நிகழ்வு என் வாழ்க்கையில் நடக்கலைன்னா, அந்த அபிஷேகத்தில் அல்லது அந்த அந்த பேப்டிசத்துக்குள்ள நான் போகலைன்னா நித்திய ஜீவனை நான் இழந்துருவேனா? ஒருவேளை அப்படி நான் இழக்க மாட்டேன் அப்படின்னா எதற்காக நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கும் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதற்கும் சம்பந்தம் இல்லை. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதும் பரிசுத்த ஆவியானவர் என்னை உணர்த்தி ரட்சிக்கப்படுவதற்கு என்ன இருக்கு? சம்பந்தம் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். I want to be clear. ஏன்னா குற்ற மனசாட்சியோட உட்கார்ந்துருக்க கூடாதுல்ல. நான் இன்னும் அபிஷேகத்தை பெறலையே, இன்னும் அந்த வல்லமையை பெறலையே, எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுகிறாங்களே, எல்லாரும் நிறையிறாங்களே, நான் மண்ணு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கேனே, எந்த ஒரு அந்த தொடுதல் உணரலையே, இன்னும் என் லைஃப்பில் அப்படிப்பட்ட ஒரு 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 ஈவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன செய்யலை, பார்க்கலையே, அப்போ நான் பரலோகம் போக மாட்டேனா? என்ன, நான் ஒரு முறை ஒரு தேசத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது வாலிப பிள்ளைங்க என்னோட தனியாக பேசணும்னு நினச்சாங்க. அப்போ என்னப்பா பேசுங்கும்போது, அங்கிள் நாங்கள் பேசுகிறது எங்கள் அப்பா அம்மாட்ட கூட நீ என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்க வைக்கும்போது, இப்போ இந்த சர்ச்சில் எங்களை ஆவியில் நிரம்பு, ஆவியில் நிரம்பு, ஆவியில் நிரம்பு, அந்நிய பாஷை பேசணும், இல்லைன்னா நீங்கள் பரலோகம் போக மாட்டீங்கன்னு சொல்லி எங்களை சொல்கிறாங்க. நாங்கள் என்ன செய்கிறதுனே தெரியல. அதனால எங்கள் பாஸ்டருக்காக எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், வேகமாக கையை கீயை ஆட்டி தட்டி கிட்டி எல்லாரும் உட்காந்து பழகி எது பேசுறதுக்கு, அந்நிய பாஷை பேசுறதுக்கு கொஞ்சம் ட்ரெயின் ஆகி கொஞ்சம் லபலபான்னு எதையாவது நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் செய்வது சரியா? நாங்கள் ஆவின் இந்த 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 அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் நாங்கள் பரலோகத்திற்கு போக முடியாதா? அந்நிய பாஷை பேசினாதான் நான் பரலோகம் போக முடியுமா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கலாம், அல்லது இதை கேட்கிறவங்களுக்கு இருக்கலாம். முதல்ல புரிஞ்சுங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிற அந்த ரட்சிப்பினுடைய அனுபவம் தான் நித்திய ஜீவனுக்கு அவசியம். ஒரு அழிலை சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்படுவதற்கு கிருபையை தவிர வேற ஒன்றும் நமக்கு தேவையில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. ஆனா எல்லாம் சொல்லுங்க, என்னது? இந்த பூமியில பரிசுத்தமா வாழ்றதுக்கு நமக்கு பலன் வேணும். நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த ரட்சிப்பை கடைசி வரைக்கும் காத்துக்கிறது என்ன வேணும்? பலன் வேணும். ரட்சிக்கப்படுகிறதோட நம்ம நேரான நித்திய ஜீவனுக்கு போயிடுவேன்றதோட ஆவிக்குரிய வாழ்க்கையை நடந்து போறது இல்லை. ஏன்னா ரட்சிக்கப்படுதல் என்பது உங்க வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கிற முதல் காரியம். தட்ஸ் a first instance. இன்னும் ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். உங்க வாழ்க்கையில அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த ஒரு நாள் அனுபவத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செஞ்சிட முடியாது, வாழ்ந்து விட முடியாது. யூ நீட் ஸ்ட்ரென்த். அப்போ ரட்சிப்பு என்பதோ அல்லது பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு மனிதனுக்குள்ள வாசம் செய்வது போதுமானதா இருக்கும் என்றால், ஏன் ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களிடத்தில் நீங்கள் போய் என்ன செய்யுங்க, go and wait for the Holy Spirit. ஒரு அழிலை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லது எபேசியர்கள் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட போது, நீ காலையில் நம்ம பார்த்தோமே, பரிசுத்த ஆவியில் என்ன செஞ்சுங்க, நிறைஞ்சிருங்கன்னு அவர் சொல்ல காரணம். ரட்சிக்கப்பட்டா பரலோகம் போயிடலாம், ஆனா அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு கர்த்தருடைய பலன் நமக்கு தேவை. எவ்வளவு பேர் பாவத்தோட போராடுறோமா இல்லையா? நம்ம சபையில் ஒன்ஸ் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டு நம்ம நம்புறது கிடையாது. நீ ஒரு முறை ரட்சிக்கப்பட்டா நீ எப்படினாலும் வாழ்ந்துக்கலாம், எங்க போயிடலாம், நீ பரலோகம் போலான்னு இன்னைக்கு நூதனமாய் பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கியார்களை போல நான் பேசுவதல்ல, அதை நான் நம்புறது கிடையாது. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படும்.
விசுவாசத்தை காத்து கொண்டேன்றார் பவுல். அதனால இப்ப இருக்கக்கூடிய இந்த நிலையில பாவத்துக்கு எதிராக போற வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானுடைய பலன் உனக்கு தேவை. அப்போ பாவத்தை ஜெயிக்கிறது மட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போதுமானதா? இல்ல. ஆண்டவருக்காக எந்த நோக்கத்தோடு தேவன் நம்மளை தெரிந்து கொண்டாரோ அந்த தெரிந்து கொள்ளுதலை நிறைவேற்றுவதற்கு நமக்கு என்ன தேவை? கர்த்தருடைய வல்லமை தேவை, பலன் தேவை. ஆகவே நான் என்ன விரும்புறேன், இயேசு என்ன விரும்புறாரோ, பவுல் என்ன விரும்புறாரோ, அந்தேகியாலையோ புறஜாதி பட்டணத்திலேயோ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே சரியா அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க போதும்பா அப்படின்னு விடல. உடனே எருசலேமில் இருந்து ஒரு கூட்டம் போகுது, தலைவர்கள்லாம் போறாங்க. போய் என்ன செய்யறாங்க? ரட்சிக்கப்பட்டதை பார்த்து சந்தோஷப்பட்டு நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றீர்களா கேட்குறாங்க. இல்லைன்னு உடனே அவர்கள் மேல் ஊதி அவங்க தலையில கையை வைத்து பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யறாங்க, உற்சாகப்படுத்துறாங்க. So it's not an option. அதனால ஒருவேளை அஃப்கோர்ஸ் நான் ரட்சிக்கப்பட்டா பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படி, அதனால இதோட என் ஆவிக்குரிய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டேன் என்று நிறுத்திக் கொள்ளாம go and seek the anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என்ன செய்யுங்க? பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை உயர்த்துறீங்களா? சொல்லுங்க பாருங்க. வேணுமா வேண்டாமா? கண்டிப்பா வேணும். ஒருவேளை இது உங்களுக்கு தெரியாத ஒன்றை நான் பேசல, ஆனா அநேகருக்கு இந்த கேள்வி இருக்கிறதுனால ஆவியானவர் இந்த இரவேளையில பேசுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. சரி, மூன்றாவது கேள்வி நீ காலையிலே பதில் சொல்லிட்டேன், ஆனாலும் திரும்ப ஒரு தடவை சுருக்கமா நான் சொல்றேன். சரி, இப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். அடுத்தது அவருக்காக வாழ்வதற்கான வல்லமையை நான் என்ன செஞ்சிட்டேன்? பெற்றுக்கொண்டேன். So once I've been baptized with the Holy Spirit, why is it necessary to be refilled later? மறுபடியும் அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நான் என்ன செய்து கொள்ள வேண்டுமா? திரும்ப ரீஃபில் பண்ணணுமா? அப்படி ஒரு விஷயம் இருக்கா? என்னை நிரப்பிக்கொள்ள வேண்டுமான்ற விஷயம் இருக்கானா? அப்சல்யூட்லி எஸ். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கும் பொழுது 120 சீஷர்களும் என்ன செஞ்சாங்க? பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது இனிஷியல் எக்ஸ்பீரியன்ஸ். பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தில் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு முதல் அனுபவம். அது எல்லாருக்கும் என்ன சொல்லுங்க? இது முதல். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்ற அந்த முதல் நாள், அந்த முதல் அனுபவத்தை இன்னும் நினைவில் வச்சிருக்கீங்க? இருக்கா? ஒரு வழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க. ஆனா ஆண்டவர் நீங்க பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தையோ அல்லது அந்த பலனையோ வாழ்நாள் முழுவதும் காத்து கொள்வதற்கு to remain filled in the spirit, பரிசுத்த ஆவியானவராலேயே நிறைந்திருக்க நம்மளை என்ன செய்யறாரு? ஆண்டவர் அழைக்கிறார். அதனால தான் திரும்ப திரும்ப இந்த வாரம் முழுவதும் இந்த 16 நாட்களும் இந்த விஷயத்தை தான் பார்த்தோம். எதை பார்த்தோம்? ஆவியில் நிறைந்து. சிம்பிளா ஒரு சின்ன அனாலஜி சொல்றேன். நம்ம வாழ்க்கை ரிசர்வாயர் மாதிரி. ரிசர்வாயர்னா உங்களுக்கு தெரியுமா? டேம் இல்லையா? அதாவது டேம் இட் ப்ரொடியூசஸ் எனர்ஜி. டேம்ல என்ன செய்யறாங்க? எதை ப்ரொடியூஸ் பண்றாங்க? கரண்ட், எலக்ட்ரிசிட்டி என்ன செய்யறாங்க? ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு மலைகளிலிருந்து தண்ணீர் எங்க வருது? இந்த டேம் நிரக்குதோ என்ன செய்யற? அதுல இருக்கக்கூடிய தண்ணீர் அந்த டேம்ல இருந்து வெளியேற்றும் பொழுது என்ன ஆகுது? அந்த ஆற்றல் உருவாகுது. தண்ணியை வெளியேற்றும் பொழுது அந்த தண்ணி வெளியேறுகிற வேகத்தை வச்சு என்ன செய்வாங்க? அதுல இருந்து ஒரு விசைய, ஆற்றலை, சக்தி என்ன செய்யறாங்க? எடுக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வர்றாரு, நம்மளை அபிஷேகிக்கிறாரு. அபிஷேகத்த ஆவியானவர் ஏதோ ஒரு காரியத்திற்காக தான் அவருடைய பலன் நமக்கு கொடுக்கிறார். அந்த பலன் நம்ம ஊழியத்திலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாள்தோறும் பயன்படுத்துறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் டே டு டே லைஃப் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த பலனை பயன்படுத்துறீங்களா? இல்லையா? பயன்படுத்துறது இல்லையா? பயன்படுத்து. இன்னைக்கு நான் சொன்னது போல காலையில் எழும்பின உடனே முதல் ஜெபம் என்னவா இருக்கணும்? ஆவியானவரே என்னை நிரப்பும். பிகாஸ் இன்னைக்கு நான் ஓடுற ஓட்டம் பெரிய ஓட்டம். வேலைக்கு போகணும், நான் ஊழியம் செய்யணும், நிறைய சேலஞ்சஸ் நான் பார்க்கணும்,
இப்படி அன்பை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். இப்படி பல விஷயங்களை செய்வதற்கு ஊழியங்களில் மட்டுமில்லை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஆமென் ஆவியானவர் உங்களுக்கு ஆற்றலை கொடுக்குறார். அதனால தான் பாடும்பொழுது என்ன சொன்ன, ஆற்றலானவரே. அவர் என்ன செய்றார், he is giving us strength. அப்போ நமக்குள்ள இருந்து ஆவியானுடைய அந்த பலனானது என்ன ஆயிட்டு இருக்கு, வெளியே போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தைலத்தை போல, ஒரு எண்ணெயை போல. அதனால தான் அந்த அனாலஜிஸ் எல்லாம் பார்த்தீங்க, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறது தண்ணீர், பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்படுகிறது எண்ணெய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். போகும்போது you need to keep filling. அப்போ உங்கள் லைஃப்பில் அந்த எனர்ஜி என்ன ஆகணும், ப்ரொடியூஸ் ஆகணும்னா இன்லெட் இருக்கணும், அவுட்லெட் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்க வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்றால் என்ன இருக்கணும், உங்களுக்குள்ள இருந்த அந்த வல்லமை புறப்பட்டு போக வேண்டும். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களை நிறைச்சிக்கிட்டே இருக்கணும். ஆகவே ஃபில்லிங்ன்றது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் நேரம் வேகமான பாட்டை வல்லமை உண்டு வல்லமை உண்டு பொழிந்திடும் வல்லமை அப்படின்னு பாடும்போது மாத்திரமல்ல, எவ்ரிடே யூ நீட் டு பி ஃபில்ட் வித் தி பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். கரங்களை உயர்த்தி வழியில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமொழியில சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியம் செய்கிறாங்க, அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்கிறாங்க, எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைங்க, நான் சொல்கிறேன், இதெல்லாம் அனுபவங்கள், இதெல்லாம் எக்ஸ்பீரியன்சஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நபருக்கு நபர் வேறுடலாம், நபருக்கு நபர் இது, பட் வசனத்தோடு ஒத்திட்டு இருக்கணும் இல்லையா? ஏற்கனவே பவுல் ஆவியில் நிறைந்தவன் தான், ஆனால் உபத்திரவம் என்று வரும் பொழுது நின்று பிரசங்கிக்கும் பொழுது ஆவியில் நிறைந்து. ஏற்கனவே பேதுரு ஆவியில் நிறைந்தவன் தான், ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் நிறுத்தி பிரசங்கிக்கும் பொழுது ஆவியில் நிறைந்து. ஊழியம், குறிப்பாக கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் போது உங்களுக்குள்ள இருந்து கர்த்தருடைய வல்லமை என்ன செய்யும், வெளிப்படும். அதான் ஜனங்களை ஹீல் பண்றது, அதான் ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவது. இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கேன்னா ஐ எம் லூசிங் மை ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலையிலேருந்து பேசிக்கிட்டே இருக்கேன், பேசும்போது இப்போ ஒரு டயர்டு எனக்கு தெரியாது. இப்படியேனாலும் 2 மணி நேரம் பேசுவேன், 3 மணி நேரம் கூட பேசுவேன், டயர்ட்னஸ் கொஞ்சம் கூட தெரியாது. ஆனால் பேசி முடிச்சு மைக்க வச்ச உடனே அப்பாடான்னு என்ன இருக்கும், எப்படா வீட்டில் போய் படுக்கலாம், ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி டயர்ட் ஆயிரும். உங்களுக்கு அந்த வேதனை தெரியாது. வீட்டில் போய் படுத்த உடனே சிந்தியாட்ட சொல்ல, என் கால் என்ன செய், அமுத்தி விடு, அவ்வளோ வடிக்கு. ஆனால் இப்போ ஒரு வலியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. என்னன்னா ஃபிசிக்கலாக என்கிட்ட ஸ்ட்ரென்த் ட்ரெயின் ஆகி கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஸ்பிரிச்சுவலான பலத்தால் என்னை எடை கட்டிக்கிட்டே இருக்கிறார். அந்த ஆவிக்குரிய பலன் எனக்குள்ள இறங்க 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 நான் என் வார்த்தைகளை பேச பேச அந்த வார்த்தை உங்களுக்குள்ள புகுந்து உங்கள் வாழ்க்கை என்ன செஞ்சுட்டு இருக்கு, மாற்றிக்கொண்டு இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஃபில் பண்றாரு, நான் என்ன செய்றேன், உங்களை ஃபில் பண்றேன். அவர் என்ன ஃபில் பண்றாரா, நான் உங்களை என்ன செய்றேன், ஃபில் பண்றேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது. ஆமென், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிதான் அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க, ஊழியம் செஞ்சாங்க. ஸோ கர்த்தருக்காக உங்க பலன், ஆவிக்குரிய பலன் செலவு பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதை செலவு பண்ணுகிற ஆமென் ஸ்தோத்திரம், அந்த பலனை கர்த்தருடைய பாதத்தில் செலவு பண்ணி பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பெற்றுக்கொள்வது? கொஞ்ச நேரம் வேகமாக கையை தட்டுறதா? இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. போய் அப்பா பாதத்தில் உட்காருங்க. Sit in the presence of God. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் நன்றி தேங்க்ஸ் கிவிங்னாலும் ஆண்டோடைய பாதத்தில் உட்காந்து அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க, அவரை ஆதாரித்துட்டே இருங்க. ஒரு கிட்டார் வாசிக்க முடியுமா வாசிங்க, கீபோர்டு போட முடியுமா போட்டு உட்கார்ந்து பாட்டை பாடுங்க. யூ வில் பி ஃபில்ட். அவ்வளோதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிம்பிள். சரி, நான் போய் என்ன செய்வேன், ஒரு 3 நாள் வல்லமை முகாமில் இருந்துட்டு வல்லமை வாங்கிட்டேன், அப்படியெல்லாம் ஒன்றும் வாங்க வேண்டாம். நமக்கு we draw the strength from the presence of God. எங்கிருந்து நம்முடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம எடுக்கிறோம்? தேவ பிரசன்னத்திலிருந்து. மோசே எங்க எடுத்தார்? பவுல் எங்க எடுத்தார்? ஜீசஸ் எங்க எடுத்தார்? இயேசு கிறிஸ்து அதிகாலையில் எழுந்து தேவனுடைய சமூகத்தில் போய் உட்காருங்க. அவ்வளவு நான் சொல்றேன். முதல்ல யாரெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க தெரியுமா, ஓடாம உட்கார்றவங்க தான். முதல்ல காலை கட்டிட்டு பேசாம உட்காருங்க தேவனுடைய சமூகத்தில். நமக்கு உட்காரத்தான் முடியாது, சக்கரத்தை கட்டி சுத்தி திரும்பும். You're losing your strength. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அதிகமாக பேசாதீங்க. வீணான வார்த்தைகள் உங்கள் வாயில் என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம். ஆமென். உங்களுடைய நடக்க, நீங்கள் உட்கார்ற இடம் எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கட்டும். பிகாஸ் யூஆர் a person who sits in the presence of எலியாவை போல ஜீவன் உள்ள தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறான். நான் சொல்லுகிறேன் அப்படின்னு கொஞ்ச நேரம் நின்றுட்டு வந்த எலியாவுக்கு வானத்தில் மழையை கட்டுறதுக்கான பலன் வந்துடுது. ஒரு அள்ளியில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ சமூகத்தை தேடுங்க நிறையா. தேவனுடைய சமூகத்தில் போய் உட்காருங்க. யூ வில் ரிசீவ். நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், சும்மா உட்காருங்க. எங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சும்மா உட்காரு, சும்மா உட்காரு. ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே உட்காருங்க, பாட்டு பாடிட்டே உட்காருங்க. ஆண்டவர்கிட்ட நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. சிம்பிளி அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே அவர் தன்னுடைய வல்லமையை ஊற்றி விடுகிறார். ஒன்றும் பாயெல்லாம் கிளிக்கவே வேண்டாம். நான் சொல்கிறது புரியுதா? அடிச்சு பிறண்டு உருண்டுக்கு அது சம்டைம்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த அபிஷேகத்தில் நிறையும் பொழுது முதல் முறையாக ஆண்டவர்களை தொடும்போது அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ட்ரிமெண்டஸாக இருக்கும். சம்டைம்ஸ் அந்த மாதிரி நிறைவு நான் தப்பு நான் ஒரு நாளும் சொல்லவே மாட்டேன். நம்முடைய திருச்சபைகள் அவ்வப்போது கர்த்தர் அப்படிப்பட்ட ஆவியை ஊற்றுவார். பயங்கரமாக இருக்கும். பொங்கல் அன்னைக்கு பொங்கல் ஃபாஸ்டிங் பிரேயர்ல 3வது நாள் அப்படி ஆண்டவர் ஊற்றினார். சபை முழுவதும் ஊற்றினார். அத்தனை பேரையும் தொட்டார். That's different. But ரீஃபில்லிங்ன்றது பெட்ரோல் ஸ்டேஷனில் போய் என்ன செய்யறது, ரீஃபில் பண்ணுற மாதிரி ஆண்டுடைய பாதத்தில் கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துருங்க. அப்படியே உட்காந்துங்க. சேரில் உட்காருங்க, சோஃபாவில் உட்காருங்க. இல்லை அதெல்லாம் இல்லைன்னா கீழே உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பாவை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. He will be filling. He knows அவர் பலன் இல்லாமல் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே உன்னை பலப்படுத்துகிற அவர் உனக்கு தேவையான வல்லமையை ஊற்றிக்கிட்டே இருப்பார். ஒரு அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமுடையில சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். ஓகே, உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்குதா? ரைட். இப்போ இது யூஸ்வலாக எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி, டங்ஸை பற்றி கேள்வி. Is there any advantage of praying in tongues in a private life? அதாவது முதல்ல டங்ஸ்னா என்ன? டங்ஸ்னா அந்நிய பாஷை. இது அடுத்த ஒரு கேள்வி. ஏன்னா இங்கே இருக்கிற அநேகர் இன்னும் அந்நிய பாஷையை பேசாமல் இருக்கீங்க. அந்த கிருபை இன்னும் பெற்றுக்கொள்ளலை. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, அந்நிய பாஷை என்பது it is an initial evidence that you have been filled with the Spirit of God. பரிசுத்த ஆவியினால நீங்க நிறைந்திருக்கிறீர்கள் அல்லது பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்பதற்கு ஆரம்ப கட்ட ஒரு ஆதாரம், ஒரு எவிடன்ஸ் என்னன்னா அந்நிய பாஷையை பேசுவது. அந்நிய பாஷையில் பல வகைகள் இருக்கு, நான் அந்த டீட்டெயிலுக்குள்ள போகல. ஆனால் நீங்கள் எத்தகைய அந்நிய பாஷையை பேசுகிறீர்களோ, மேபி அது அதர் லாங்குவேஜோ அல்லது யாருக்குமே புரியாத ஒரு லாங்குவேஜை நீங்கள் பேசுகிறீங்க, அந்த டீட்டெயிலுக்கு நான் போகல, அது தனியாக போயிடாது. அதை நீங்கள் கற்றுக்கணும் பைபிள் காலேஜாக வந்து சேரணும். சரியா? நியூமட்டாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசுவேன். அக்கு வேறு ஆணு வேறு எல்லாத்தையும் பிரித்து பேசுவேன். ஆனால் நீங்கள் அந்நிய பாஷையை பேசுகிறீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை அல்லது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்பதற்கான ஒரு எவிடன்ஸ். அது ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் அதாவது ஆஸ் அ பெண்டிகாஸ்டல் பீப்புளாக நான் என்கரேஜ் பண்ணுறேன். அதாவது நான் ஆவியனுடைய அபிஷேகத்தை பெற்றவன் கண்டிப்பாக அந்நிய பாஷையை கவனிங்க. நான் காலையில் சொன்னதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு ஜனக்கூட்டம் அபிஷேகத்தில் நிறைந்து அவர்கள் அந்நிய பாஷையை பேசினது 3 முறை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பட் அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து அந்நிய பாஷையை பேசாத கூட்டமும் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? பட் ஆஸ் அ பெண்டிகாஸ்டல் நான் என்ன நம்புறேன், நான் எதை பெண்டிகாஸ்டல் பெருமையை பேசலை, அனுபவத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோ. டினாமினேஷனை பேசலை. எனக்கு இந்த டினாமினேஷன்லாம், ஏன்னா நான் எல்லா டினாமினேஷன்லையும் பேசுகிறேன். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை டிஎல்சியில் பேசுகிறேன். நான் காரைக்குடியில் எங்கே பேசுகிறேன்? டிஎல்சி சர்ச்சில் பேச போகிறேன். அவங்களாம் இதை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது. எனிவே, ஆமென். டினாமினேஷன் பேரியர் இல்லை, நான் அனுபவத்தை பேசி கொண்டிருக்கிறேன். பெண்டிகாஸ்டல், தட் எக்ஸ்பீரியன்ஸ் which happened on the Pentecost. ஸோ முதல்ல அந்நிய பாஷை எல்லாரும் பேசணும்னு நான் விருப்பப்படுறேன்.
ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ எனக்கு கிடைச்சிருக்கு, கிடைக்கல, இது கிடைக்காது அப்படின்னா நீங்க நினைக்காதீங்க. கேளுங்க, அவ்வளவுதான். பேசவில்லை, ஆண்டோட கேளுங்க. பிகாஸ் இட்ஸ் a gift from God. அது தேவன் கொடுக்கிற ஒரு வரம். அது மாத்திரமல்ல, நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றிருக்கிறீர்கள் என்பதற்கான ஒரு எவிடன்ஸ். ரெண்டாவது ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒருவேளை நம்ம பேசக்கூடிய அந்த அந்நிய பாஷை இருக்கு பாருங்க, இதை வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சோம்னா இட் எடிஃபைஸ் த சர்ச். சபை அதை என்ன செய்யும்? பக்தி விருத்திக்கு எதுவாக நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்நிய பாஷை பேசுகிற இடத்துல என்ன நடக்கணும்? இன்டர்பிரிட்டேஷன் நடக்கணும் அக்கார்டிங் டு த பைபிள். எங்க வியாக்கியானம் இல்லையோ அங்க அந்நிய பாஷையை விட தீர்க்க தரிசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆனா வியாக்கியானம் இருக்கிற இடத்துல அந்நிய பாஷையை பேசலாம். பட் நாம் அப்படி செய்யறது இல்லை. அந்த ஒழுங்கு இன்னும் வரல. என்னன்னா அட்லீஸ்ட் அந்நிய பாஷையாவது பேசட்டுமேன்னு நம்ம என்ன செய்யறோம்? ஆமா, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பட் ஐ ஆல்வேஸ் என்கரேஜ், சின்ன கூட்டமா 2 பேரா 3 பேரா ஒரு 10 பேரா கூடி நீங்க ஜெபிக்கும் போது இந்த நாட்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஒரு கேர் குரூப்ல நாங்கள் ஜெபிக்கும் போது, கேர் குரூப்ஸில் இதில் அழகாக செய்யலாம். அந்நிய பாஷை பேசும்பொழுது அதை ஒருவர் வியாக்கியானம் பண்ணுகிற கிருபையை பெற்று வியாக்கியானம் பண்ணான்னா சர்ச் என்ன செய்யாது? எடிஃபை பண்ணும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இதான் அட்வான்டேஜஸ் ஆஃப் பிரேயிங் இன் டங்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்நிய பாஷை ஆமென் ஞானஸ்தானம் எடுத்தவங்க அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம் பெற்றார்கள் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்றால் எஸ் தே ஹேவ் டு ஸ்பீக். இதில் எந்த சந்தேகம் இல்லை. அந்நிய பாஷை பேசினாதான் பரலோகம் போகுமா? அப்படி கிடையாது. ஆனால் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏன்னா பேசுகிறவர்களுக்கு அதனுடைய பலன் என்னன்னு தெரியும். இன்னொன்று, அதை சபைக்குள்ள பேசும் பொழுது, வியாக்கியானம் பண்ணும் பொழுது அதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னா, ஆமென், when it is interpreted, அது வியாக்கியானம் பண்ணும் பொழுது சபைக்கு என்ன கொண்டு வருது? பக்தி விருத்தியை கொண்டு வருது. 1 கொரிந்தியர் புத்தகம் 14 அதிகாரம் 22வது வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். வியாக்கியானம் பண்ணப்படுதுன்னா அது அவிசுவாசிகளுக்கு அடையாளமா மாறுது. இட் இஸ் a sign for the unbelievers. உள்ள ஆச்சரியப்படுவாங்க. ஜனங்கள் ஏதோ ஒரு பாஷையை பேசுகிறார்கள், உடனே அது இன்டர்பிரட் பண்ணப்படுதேன்னு சொல்லி அவிசுவாசிகளுக்கு அது அடையாளமா மாறும். 1 கொரிந்தியர் 14:22 ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதே நேரத்தில் அந்நிய பாஷை என்பது உங்களுடைய பிரைஸை எஃபெக்டிவா மாற்றும், உங்க பிரேயர் எஃபெக்டிவா மாற்றும். அந்நிய பாஷையில் பேசுதல் 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 2வது வசனத்தின்படி உங்களுடைய துதியையும் உங்க ஜெபத்தையும் என்ன செய்யும்? எஃபெக்டிவா மாத்துறோம். 2வது வசனம் 4வது வசனம் 18வது வசனம் குறிச்சு வச்சுக்கோங்க. இட் மேக்ஸ் யுவர் பிரேயர் எஃபெக்டிவ். 10 நிமிஷத்துக்கு மேல என்னால ஜெபிக்க முடியல பாஸ்டர். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை என்ன செய்யுது? உங்க ஜெபத்தை எஃபெக்டிவா மாத்தும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அதனால ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்படி பேசாதவர்கள் இருப்பீர்கள் என்றால் ஆவியானவரே பற்பல பாஷைகளையும் பேசணும். ஸோ முதல் பற்பல பாஷைகள் என்பது அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வேற லாங்குவேஜஸ். பிகாஸ் சர்ச் இஸ் கோயிங் டு பி a mission church இல்லையா? சபை என்பது உலகம் முழுவதும் என்ன செய்யும்? சுவிசேஷத்தை கொண்டு போவதனால அவர்களுக்கு என்ன தேவை? பற்பல. தோமா இந்தியா வந்தாராம், ஆமென், எத்தியோப்பியாவுக்கு போச்சு, ஆப்பிரிக்காவுக்கு போச்சு, ரோம் வரைக்கும் போச்சு, ஐரோப்பாவுக்கு போச்சு. இந்த ஜனங்கள் பற்பல பாஷைகளை பேசினதுனால தான் ஆண்டுடைய வார்த்தைகள் என்ன செஞ்சாங்க? கொண்டு போனாங்க. ஆனால் தூதர் பாஷையும் உண்டு. மனிதர் பாஷை பேசினாலும் தூதர் பாஷை பேசினா அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒண்ணுமில்லைங்கிறார். அப்போ அப்படி ஒரு பாஷை இருக்கு. மேபி அது இட்ஸ் an unknown tongues, யாருக்குமே புரியாத ஒரு பாஷை. அது எதுக்குன்னா ஃபார் யுவர் பர்சனல் அண்ட் பிரைவேட் ப்ரேயர். உன் ஜெபத்தில் அந்நிய பாஷையில் பேசி நீ என்ன செய்வேன்? பலனடை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? இன்னொரு கேள்வி. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது அக்கினி நாவுகளாகவும் பலத்த காற்றாகவும் இறங்கினாரே, ஏன் இன்றைக்கு அப்படி நடப்பதில்லை? இல்லையா? எத்தனை பேருக்கு அந்த கேள்வி வந்திருக்கு? அதே மாதிரி ஒரு பெரிய காற்று, அதே மாதிரி ஒரு அக்கினி நாவுகள் அந்த அந்த ஒரு டிராமாட்டிக் ஈவெண்ட்னு சொன்னோம் இல்லையா? அது மாதிரி ஒரு அனுபவம் என்ன செய்யல, ஏன் நடக்கல அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வருது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை சீனாய் மலையில கொண்டு வந்து உட்கார வைத்த போது முதல் முறையா அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது, that's the first Pentecost இல்லையா, கொடுக்கும் பொழுது மலை அதிர்ந்தது, அக்கினி நாவுகள் என்ன செஞ்சது, இறங்கிச்சு, பலத்த சத்தம் உண்டாயிற்று, அந்த இடமே என்ன செஞ்சிச்சு, அசைஞ்சிச்சு நம்ம பார்க்குறோம். இட் வாஸ் a dramatic event. ஆனால் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஆண்டுடைய ஷெக்கினா ஆலயத்தில் வந்ததே ஒழிய அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை திரும்ப நம்ம என்ன செய்யல, பார்க்க முடியல. ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த இடம் அசைகிறதுனாலையோ மரம் அசைகிறதுனாலையோ பலத்தை காற்றடிச்சு ஸ்க்ரீன் எல்லாம் பறக்கிறதுனாலையோ கண்ணாடியெல்லாம் உடையிறதுனாலையோ ஒரு பெரிய விஷயம் நடந்து போகிறதில்ல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. என்ன நடந்ததுன்னு சொல்றேன். தட்ஸ் a first time event. அதுதான் முதல் முறை நடக்கிற ஒரு ஈவெண்ட். அது பிரம்மாண்டமாக ஆண்டவர் அமைக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம முதல் நாள் ரெண்டாவது நாள் பேசின விஷயம்தான். ஆண்டவர் அன்னைக்கு இருந்த தேவாலயத்தினுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டிக்கு மேல் அந்த கிருபாசனத்தில் அவர் வீட்டு இருக்கிறார். அதுதான் அவருடைய அட்ரஸ். ஸோ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய அட்ரஸ் என்ன? உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே கிருபாசனம், பார் மகா பரிசுத்த ஸ்தலம், பார் ஆலயம், பார் எருசலேம், பார் இஸ்ரேல். இதுதான் அவருடைய அட்ரஸ். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் என்ன செய்யறார், அட்ரஸை மாற்ற பிளான் பண்ணிட்டார். எல்லாம் சொல்லுங்க, எதை மாற்ற பிளான் பண்ணிட்டாரு? He wants to change the address. நம்மளை மாதிரி ஆண்டவர் வாடகை வீட்டில் இல்லை, அட்ரஸ் மாற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு. அவர் நிரந்தரமாகவே எங்கே குடியிருக்க விரும்பினார்னா இங்கே குடியிருந்துட்டார். இப்போ எல்லாரும் அட்ரஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் குடியிருக்கிற அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு? ஜான் ரூபன் 42/10 ஆடிட்டர் வீதி, ஈஸ்வர் நகர், போத்தனூர். இப்போ அட்ரஸ் எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. ஸோ ஒரு முறை இனிமேல் நான் எங்கே இருக்க போகிறதில்ல, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்க போகிறதில்ல. திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டது. என் அட்ரஸ் எங்கே மாற்ற போகிறேன்? என் ஜனங்களுடைய சரீரங்கள் என்னுடைய ஆலயமாக மாற்றி அவர்களுக்குள்ள நான் வாசம் பண்ண போகிறேன் டிசைட் பண்ணி அந்த அட்ரஸ் சேஞ்சை ட்ராமாட்டிக்காக பண்ணுறேன் ஆண்டவர். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோதான், மாற்றினவர் தான். என்னைக்கு இங்கே வந்தாரோ வந்துட்டாரு. இதுக்கப்புறம் அவர் அட்ரஸ் எங்கே மாற்ற போகிறாரு? மாற்றுவதற்கு என்ன தேவையில்லை, ஒரு சூழல், ஒரு காற்று, ஒரு 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 இடி, அதெல்லாம் தேவையில்லை. வந்தாச்சு ஆண்டவர். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்குள்ள வந்துடுறாரு. இப்போ எனக்கு காற்று தேவை கிடையாது, தேவைதான் அந்த ஃபேன் காற்று தான் தேவை. எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார், என்னை நிரப்புகிறார், என்னை பலப்படுத்துகிறார் அப்படின்றதுக்கு ஒரு வெளியரங்கமான ஒரு பெரிய எவிடன்ட் எனக்கு தேவையில்லை. பட் சம்டைம்ஸ் காட் டஸ் தட், இல்லைன்னு சொல்லவே இல்லை. சம்டைம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஆவியானவருடைய அந்த பேப்டிசம் அப்படின்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அமையுது. எனக்கு அப்படி தான் அமைஞ்சிச்சு, உங்களுக்கு அப்படி அமைஞ்சிருக்கலாம். பட் நாட் நெசசரியிலே ஆண்டவர் திரும்ப செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. கரங்களை உயர்த்துற வழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமோட நிலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதனால இன்னைக்கு ஏன் அது நடக்கிறதில்ல அப்படின்றதுக்கான பதில் இதுதான். ஒரு வழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமோட வழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, இன்னொரு கேள்வி என்னன்னா, இன்னைக்கு அவுட் போரிங் ஆண்டவர் ஊற்றுகிறார், தம்முடைய வல்லமை ஊற்றுகிறார், தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறார்னு சொல்லி நாம் ஆவியில் நிறைந்திருக்கிற இந்த அனுபவம், இஸ் இட் ஜெனுவன்? இந்த அனுபவங்கள்லாம் உண்மையானதா, யதார்த்தமானதா, இது ஜெனுவனானதான்ற ஒரு கேள்வி வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 16 நாளும் 17 நாளும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பார்த்து கொண்டிருக்கிறோமே. எத்தனை பேர் ஆண்டவர் நிரப்புனார்னா எல்லாருமே கையை உயர்த்துறோமே. ஆனால் இங்கே நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு உண்மையானதா, ஜெனுவனானதான்றது எப்படி நம்ம வெளியே இருந்து கேட்கிறவர்களுக்கு நீங்க பதில் சொல்ல போறீங்க? இல்லை, அது எங்களுடைய தனிப்பட்ட விஷயம், அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லுவீங்களா? How do you prove that the outpouring of the Spirit in our church is genuine?
அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றினார். ஊற்றப்பட்ட பொழுது எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்க? பொழுது விடிந்து 3வது மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? வெறித்திருக்காங்க, குடிச்சிருக்காங்களேன்னு அவங்களை ஏளனமாக பேசும் பொழுது, தங்கள் மேலே ஊற்றப்பட்டது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என்றும் யோவேலினால முன் அறிவிக்கப்பட்டது தான் இங்கே நடக்கிறது என்பதை பேதுரு எழுந்து பிரசங்கித்து ப்ரூஃப் பண்ணான். How it was proved? 3000 பேர் ரட்சிக்க. அடுத்த நாள் முடவே நடந்தான். அப்போ இதை நம்மளால செய்யலைன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. சும்மா வந்து கையை தட்டி மேலைங்களையும் குதிச்சு கொஞ்ச நேரம் எதையாவது பேசிட்டு போய் நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று எதையுமே செய்யாவிட்டால் கண்டிப்பா உங்களை குறித்து மற்றவங்க என்ன செய்வாங்க? சந்தேகப்படுவாங்க. எனக்கே சந்தேகம் தான். நம்ம இப்படி குதிக்குதே, எப்பவுமே ஆவியில் இருக்கிற மாதிரியே தெரியுதே. ஆனா சிறுவாணி தண்ணி பைப்பில் தண்ணி வரும்போது வாயில வேற மாதிரிலாம் வருது. புருஷனை நேசிக்க மாட்டேங்குது, பிள்ளைங்க மேல அன்பு வைக்கல. அப்போ இந்த கேள்வி அவர்களுக்கு எழும்புகிறது. உண்மையாகவே ஜெனுவனான அபிஷேகத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் என்றால் அந்த அபிஷேகம் நம்மளை சும்மா இருக்க விடாது. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை தூங்க விடாது, உங்களை சும்மா இருக்க விடாது. எழும்பி கர்த்தருக்காக. பவுல் தேவனுடைய ஆவியை பெற்ற உடனே நம்ம தியானித்த விஷயம்தான், அன்னைக்கே தாமதம் என்று பிரசங்கிக்க ஆரம்பிச்சான். அப்போ நம்ம வந்து சும்மா வச்சிருக்கோம்னா எங்கேயோ நம்முடைய நிறைவில் என்ன இருக்கு? டவுட் இருக்குன்னு அர்த்தம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? So we need to prove. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவும் இன்னொரு கேள்வியும் உண்டு. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுன்னு வருது, அல்லது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வரும். இந்த அபிஷேகத்திலேயோ அல்லது இந்த நிறைவிலோ இருக்கும் பொழுது, இது ஒருத்தங்க கேட்ட கேள்வி, நம்ம வந்து சுய நினைவில் இருக்கிறோமா அல்லது சுய நினைவு அற்றவர்களாகிடுறோமா அல்லது செமி கான்சியன்ஸ்குள்ள போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். நினைச்சிருக்கீங்களா? அப்படி உங்களுக்கு எந்த கேள்வியுமே வந்து ஏதோ நானே கேள்வி கேட்டு எழுப்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நம்ம பிரச்சனை என்னன்னா எப்பவுமே கேள்வி கேட்க மாட்டோம், என்ன சொன்னாலும் ஆமா சாமி போட்டுக்கிறது. அதனால என்ன செய்ய முடியும்? நீங்கள் சொன்னால் சரி பாஸ்டர், கையை தட்டினா கையை தட்டுற, அல்ல இல்லையா அல்ல சொல்லி தலைகளாக நிற்க சொல்ல ஒரு கேள்வியும் கேட்குறது. கவனிங்க, இதுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை நம்ம மட்டுப்படுத்தவே முடியாது. எப்போவுமே அந்த அனுபவங்கள் வந்து நபருக்கு நபர் வேறுபடலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் முதல் முறையாக அந்த பிரம்மாண்டமான அந்த ட்ராமாட்டிக் ஈவெண்ட் நடந்த பொழுது சுற்றில இருந்தவர்கள் அங்கே நடந்த விஷயத்தை பார்த்தோன்னு முதல் வேர்டு இவங்கெல்லாம் என்னவா இருக்காங்க? They have drunk. ஸோ சம்திங் என்னன்னா அவங்க பார்த்து சந்தேகப்படுகிற விதத்தில் அங்கே என்ன நடந்திருக்கு? ஒரு நிறைவு. ஏன்னா பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இன்னைக்கு மாலையில் தான் பார்த்தோம். அம்மேன் வந்து பருகுங்கள் இல்லையா? அம்மேன் ஜீவ தண்ணீர். இட்ஸ் ஆல் அபவுட் ட்ரிங்கிங். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் ரொம்ப அழகாக பேசியிருக்கலாம். 5ஆம் அதிகாரத்தில் மதுபான வெறி கொள்ளாமல் ஆவில் நிறைந்து. அப்போ எப்பவுமே அல்ல, பட் சில நேரங்களில் சில அனுபவங்கள் வரும்பொழுது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஏதோ ஒன்று மற்றவர்கள் பார்த்து இவங்க என்ன செய்யணும்? ஆவியில் நிறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லத்தக்கதான ஒரு அனுபவமாக என்ன செய்யலாம்? மாறலாம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பேதுருக்கு அப்படி நடந்துச்சு. யோப்பாவில் யார் வீட்டில் இருக்கா? சீமோன் வீட்டில், தோல் பதனிறுவன சீமோன் வீட்டில் பேதுரு இருக்கிறாரு. உடனே ஆவிக்குள்ளாகி, எல்லாம் சொல்லுங்க, ஆங்கிலத்தில் அந்த வேர்டு டிரான்ஸ்ன்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? டிரான்ஸ். அப்போ எப்படி ஆவிக்குள்ளாகி? எப்படி? இஸ் அன்கான்ஷியஸ், தட்ஸ் இட். உடனே ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி இறங்கி வருகிறது. அந்த டிரான்ஸ்ன்ற வேர்டு, அந்த ஆவிக்குள்ளாகிறான். என்ன நடக்குது அவனுக்கு தெரியல, பட் God opens his eyes. அவனுடைய கண்களை திறக்கிறார், ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். இந்த அனுபவங்களுக்குள்ள நம்ம எல்லாம் போகணும். கரங்க வேறு தொழில சொல்லுங்க. எரேமியாவை கர்த்தர் ஆவிக்குள்ளாக்குகிறார், எசேக்கியேலை கர்த்தர் ஆவிக்குள்ளாக்குகிறார். இது வந்து
ஸ்பிரிச்சுவலி இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி உறவாடுகளோடு தேவன் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துவதற்காக சம்டைம்ஸ் ஆவியினுடைய நிறைவை பெறும் பொழுது கான்ஷியஸோ செமி கான்ஷியஸோ எனக்கு தெரியாது, பட் வி கோ சம்வேர். பவுல் கூட சொல்றார், பேர் சொல்லாமல் சொல்றார், ஒரு மனுஷனை தெரியும் எத்தனை வானம் வரைக்கும் போனோம், 3வது வானம் வரைக்கும் போனது மாத்திரமில்லை, அங்கே சில சத்தங்களை நான் என்ன செஞ்சேன் கேட்டேன் அப்படிங்கிறார். யார்? பவுல். ஸோ சம்டைம்ஸ் ஆவியினுடைய நிறைவு அல்லது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறோன்னு வரும் பொழுது சில நேரங்கள் ஆவியினுடைய அனுபவங்களில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பட் சில விஷயங்களை என்னால் நம்ப முடியல. ஏன்னா இதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்தேன். உட்காந்து சிரின்னு சிரிச்சுட்டாப்பாங்க, ஒரு நாள் முழுவதும் சிரிப்பது. அது வேண்டாம், அந்த 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 ஸ்டோரிக்கெல்லாம் போக விரும்பல. கேலி கூத்தா எப்பவுமே சொல்ற கர்த்தர் ஆவியானவர் வந்து நிரப்புறாருன்னா அது பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கும். ஒரு கேலி கூத்துக்கு என்ன செய்யாது ஒரு நாளும் இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ பரிசுத்த இந்த லெவலுக்கு நீங்கள் போகணும், தேவனோடு அது உறவாடணும், தேவனோடு நீங்கள் என்ன செய்யணும், ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கேளுங்க, ஆண்டவரே இதெல்லாம் இன்னைக்கு அவங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அப்போ இப்படியெல்லாம் இருக்குமா, ஆவி நிறைவே பெற்றவங்க கூட இந்த அளவுக்கு நீங்கள் நெருங்கி ஏங்க ஏனோக்க கூட்டிகிட்டே போயிட்டாருங்க அவர். எப்போ வா போகலாம், வீட்டில் ஒய்ஃப் வா நீ போகலாம் அப்படின்னு ஸ்பிரிச்சுவலாக இல்லை, எப்படி கூட்டிகிட்டு போயிட்டாரு, ஃபிசிக்கலாகவே ஆண்டவர் தூக்கிட்டு போயிட்டாருன்னா, என் அன்பு தேவண்ட பிள்ளைகளை, இந்த புதிய ஏற்பாட்டினுடைய இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவாக பெற்றிருக்கிற நாட்களில் என்னெல்லாம் நடக்காது. கரங்களை உயர்த்துற வழியில் சொல்லுங்க. I know stories. I've heard stories and I've read books. இந்த நாட்களில் நான் சொல்லியிருப்பேன், ஆண்டவர் கஸ்டம்ஸ் ஆஃபீஸருக்கு கண்ணுக்கு மறைச்ச ஆட்களை நாடு விட்டு நாடு கடத்தியிருக்கார் ஆண்டவர். ஒரு அழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு. நான் நினைக்கிறேன் விக்டர் பி லாரன்ஸ்னு ஒரு அருமையான ஒரு அங்கிள் இங்கே நம்ம சர்ச்சுக்கு வந்தார், மதுரையில். நல்லா ஜெபிக்கிற மனுஷன். தன் வாழ்நாளில் 3/4 வருடங்கள் ஜெபத்தில் மட்டுமே செலவு பண்ணவர். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க விக்டர் பி லாரன்ஸ்? நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. அவர் இறந்துட்டார். இப்போவும் ஊழியத்தை நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஆம்புஷ் பிரேயர் ஆர்மி. இப்போவும் நம்ம அந்த ஊழியத்தை நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். சில வல்லமையான தேவனுடைய மனுஷன் பாசல் ஜோசப் போன்றவங்களாம் வல்லமையாக ஜெபிக்கிறவங்களாம் நம்ம சர்ச்சுக்கு வந்தவங்க. அந்த அபிஷேகம் நம்ம மேலே இருக்கு. அப்போ அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார், ஞாபகம் இருக்கா உனக்கு? ஒரு முறை அவர் நார்த் இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போயிருக்கார். அப்போ அதே நேரத்தில் 4 மாவடியில் அல்ல தூத்துக்குடியில் என்ன செய்யறாரு, ஏற்கனவே அதே நாளில் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, டேட்டை கொடுத்துருக்கிறாரு. தெரியாமல் எங்கே போயாச்சு, நார்த் இந்தியா போயாச்சு. அன்னைக்கு நார்த் இந்தியாவில் ஊழியம் செய்யணும், அதே நேரத்தில் எங்கேயும் ஊழியம் செஞ்சணும், சவுத் இந்தியாவில் ஊழியம் செய்யணும். எனக்கு அப்படி ஒன்று ஆகி போச்சு. நேற்று தேர்தல் அறிவிக்கை வந்தபோது ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல்னு ஒன்று எனக்கு கபீர்னு தூக்கி போட்டுச்சு. என்னென்னா 19ஆம் தேதி நான் நாகர்கோயிலில் எனக்கு மீட்டிங். ஐயோ ஒரு ஓட்டு போச்சே. நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருந்தேன் அவரோட. ஒன்றும் இல்லை, வியாழக்கிழமை மீட்டிங் முடிச்சுட்டு எங்கள் டிரைவர் நைட்டாக கிளம்பி வந்து ஓட்டை போட்டுட்டு உடனே பகலோ என்ன செய்கிறோம், திரும்ப நாகர்கோயிலுக்கு போய் நைட்டுக்கு மீட்டிங்குள்ளே போயிடணும். நமக்கு தான் பைலட் இருக்காரு, அல்லேலூயா அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் விக்டர் பி லாரன்ஸ் சொல்லும்போது சொன்னார், ஜெபம் பண்ணேன் ஆண்டவருடைய சமூகத்தில். ஈவினிங் அங்கே நார்த் இந்தியாவில் மீட்டிங்கு. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நான் சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம், பட் இந்த நடந்த இது சம்பவம் உண்மை. அவர் தன்னுடைய ரூமில் போய் அவர் அடைச்சிட்டு ஜெபம் பண்ணுறார். அடுத்த நிமிஷம் அவர் 4 மாவடியில் இருந்தார். இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் எங்கே இருக்கிறார், அவர் நார்த் இந்தியா போயிட்டார். புல்ல அரிச்சிருச்சது கேட்டவொடனே. சின்ன பையன், அப்போல்லாம் திருமணத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இல்லையா, அதுக்கப்புறம் தானே அவன் திருமணம் முடிச்ச. உனக்கு வருஷம் கூட ஞாபகம் இருக்கா? எனக்கு திருமணம் ஆன வருஷமே ஞாபகம் இல்லை. 2005 ஜனவரியில். வா பாருங்க இந்த அம்மாவுக்கு எவ்வளோ மெமரின்னு. I was shocked how God translates. இதை என்ன சொல்ல, இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட்னு சொல்லுவோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. எலியாவை கத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணுறார், ஈனோக்கை கத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணுறார், பிலிப்பை கத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணுறார். ஐயா, ஆவி நிறைவு நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஒன்றும் அல்ல.
மட்டுப்படுத்தவே முடியாது. உங்களை பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டாருன்னா கர்த்தர் கேளுங்க. அந்நிய பாஷைகளை பேசணும், வரங்கள் வல்லமையோட ஊழியம் செய்யணும். போதும். ஏன் இந்த கேள்விகள்லாம் எழுப்புறேன்னா, தயவு செய்து எனக்குள்ள ஆவியானவர் இருக்க, ரட்சிக்கப்பட்டாச்சியா அதோட போதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. அடுத்தடுத்த லெவல் இருக்கு. இல்லைன்னா நீ பரலோகம் போகத்தான் போற, ஆனா ரொம்ப போராட்டமா இருக்கும். ஆனா இந்த வல்லமை அபிஷேகத்தை நீ பெற்றுக்கிட்டனா இந்த பூமியில கர்த்தர் உன்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டுமே பார்த்துடலாம். இது எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, சிலருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு இருக்கு. ஏன் சிலர் ஆண்டவர் உடனே நிரப்பிடுறாரு, சிலர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னும் நிரப்பாம இருக்காரு? ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நாங்கெல்லாம் நிரப்பப்பட்டது ஒரே நாள்ல, சின்ன வயசு. ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்தோம், அர்ப்பணிச்சோம், நிரப்பி விட்டாரு. அந்நிய பாஷை ஒரே நாள். என்னைக்கு நிரம்பணுமோ அன்னைக்கே அந்நிய பாஷை. இன்னைக்கு வரைக்கும் நிரம்பி இருக்கிறோம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் சிலர் கையை உயர்த்துறாங்க, என்னென்னமோலாம் பண்ணி பார்க்குறோம், ஆடி பார்க்குறோம், என்னெல்லாமா நடக்குது, ஆனால் நடக்கலையே. கவலைப்படாதீங்க. அப்போஸ்தலர் 1:5 ஆண்டவர் சொல்வார். எங்க வாசியம் அந்த வசனத்தை மட்டும். அப்போஸ்தலர் 1:5. 1:5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். காத்திருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்த மட்டும் அவசரப்படக்கூடாது. என்ன செய்யணும்? ஒரே வேர்டு, ஒரே ஆன்சர் தான், வெயிட். காத்திருங்க. ஏன் ஆண்டவர் சிலருக்கு கொடுக்கிறார் உடனே சிலர் கொடுக்கலன்னா ஒரே பதில்னா, God is a sovereign God. ஆண்டவர் இறையாண்மை உள்ளவர். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதங்கள் என்ன செய்கிறார்? கர்த்தர் தொடுகிறார், நிரப்புகிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பட் நீங்க என்ன செய்யுங்க? அவர் ஊற்றுகிற வரைக்கும், பலப்படுத்துகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவர் சமூகத்தில் காத்திருங்க. ஹல்லேலூயா. Sometimes this infilling it requires some process. உங்க லைஃப்ல ஆண்டவர் சில ப்ராசஸ் வழியாக உங்களை கடந்து சென்றதை உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? நிரப்புவார். ஹல்லேலூயா. கவனிங்க, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்பது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வரம். இட்ஸ் a giftன்றதை புரிஞ்சுக்கோங்க. அது என்னது? gift. உங்களை நேசிச்சு ஆண்டவர் கொடுக்கிறது. அதனால நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தையும் அதனுடைய நிறைவையும் ஏக்கத்தோட தேடுறதுல எந்த தவறுமே இல்லை. தேடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூணாவது, வாழ்க்கையில பாவங்கள், மறைந்திருக்கிற பாவங்கள், விட முடியாது நீங்க ஆமென் இருக்கக்கூடிய பாவங்களை அறிக்கை செய்து ஒரு நீதியான வாழ்க்கை வாழுவதற்கு உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானுடைய உதவியை தேடுங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஆண்டுடைய பாதத்தில் போய் உட்கார்ந்து, மொபைல் ஃபோனில் இல்லை, டிவியில் இல்லை, தூக்கி ஓரமாக வச்சு நான் சொல்கிறேன், the more you spend in the presence of God you'll be filled. எந்த அளவுக்கு ஆமாம் நீ மொபைல் ஃபோன்லையும் டிவிலையும் சேட்டிங்லையும் நேரம் செலவு பண்ணால் நீ நிரப்பப்படவே முடியாது. விலைக்கரையை செலுத்திடுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து பாடல்களை பாடுங்க, ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை ஆராதிங்க. எப்பவுமே என்னவா இருங்க? ஃபில்டா இருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமா கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? நிச்சயமா நிரப்புவார். உபவாச நாளுடைய இந்த நாட்கள் மட்டும் இல்லை, இந்த நாட்கள்லங்க நீங்கள் நிரப்பிக் கொள்ளக்கூடிய அந்த அபிஷேகம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை விட்டு அப்படியே காலியாகாமல் காத்துக்குள்ள அது எப்போவுமே நீங்கள் என்ன செய்யுங்க? ஃபில் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெற்றுக்கொள்ளலையா? கர்த்தர் நிச்சயமாக தருவார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க எல்லாம் தரமாட்டார். இது நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறதுக்காக சொல்கிற வார்த்தை, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம சபையில் சில பிரதர்ஸ் வந்து நின்றுக்கிட்டு இருக்கும்போதே டிரான்ஸுக்கு போயிடுவாங்க. டிரான்ஸ்னு தெரியுமில்ல, நின்றுக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான், அது டிரான்ஸ். அதாவது இது வந்து சண்டேலேருந்து மண்டேக்கு போகிற டிரான்ஸ்.
மேலே போகிறதில்ல. இது எங்கே போயிடுவாங்க? அடுத்த நாளைக்கு போயிடுவாங்க. அதனால நாங்கள் என்ன செய்கிறோன்னா, பிரதர் கையை தூக்குங்க, காலை தூக்குங்க, கொஞ்சம் வாயை திறங்க, கொஞ்சம் கையை தட்டுங்க, கொஞ்சம் பாட்டை பாடுங்க, அப்படி நாங்கள் என்ன செய்கிறோம்? உங்களை எழுப்பி விடுறோம். வேற ஒன்றும் இல்லை. நான் சொல்றது புரியுதா? we are encouraging, but filling பண்றவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். நீ காலையில் கேட்டது போல தாகம் ஒண்ணுதான் உங்களை தண்ணியை குடிக்க வைக்கும். எதுங்க? தாகம். தாகம் தாகம் இருந்தா தன்னை போல குடிப்பீங்க. இது என்ன போய் யாரும் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாகம் எடுத்தா பாட்டிலுக்கு கை போற மாதிரி தாகத்தோட கேளுங்க, நிரப்புவார். அளவில்லாம நிரப்புவார். நிரம்பிட்டே இருப்போம் நம்ம. ஒரு அள்ளியில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம எழும்பி நிற்பமானுடைய சமூகத்தில். நாளையிலிருந்து நம்ம வில் பேக் டு த ட்ராக் ஃப்ரம் ஆக்ஸ் சாப்டர் 14. ஆமென். எழும்பி நிற்பானுடைய சமூகத்தில். அப்பா, நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தால் ஞானஸ்தானத்தை பெறாமல் இருக்கிறீர்களா? ஞானஸ்தானத்தை பெற்றிருந்தோம் நிறைவில்லாமல் இருக்கிறீங்களா? எந்த ஏரியா, எந்த கேட்டகரி நீங்கள் இருக்கிறீங்கன்னு பார்த்து அதுக்காக உங்களை அர்ப்பணிங்க. கைகளை உயர்த்தி ஆமென். ஒரு சிறிய ஜெபத்தோடு நம்ம முடிக்க போகிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி, அப்பா நிரம்பணுமே, நிரம்பணுமே, நிறைவில் இருக்கணுமே, நிறைஞ்சு வழியணுமே. பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்றவங்க என்னென்னலாம் செஞ்சிருக்காங்கப்பா. இன்னைக்கு இது சாத்தியமா? சாத்தியம். நேற்றும் இன்றும் நீர் என்றும் மாறாதவராக இருக்கிறீங்க. என்ன நிரப்புங்கப்பா, சொல்லுங்க, என்ன நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. ஷாதாரானா மகராலா பராதானா மரிகா பாபா பாபா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. நீங்க வீட்டுக்கு போகும்போதே நிறைஞ்சே போகணும், நிறைஞ்சே போகணும். ஹல்லேலூயா. ரே நமராதானலா ஷதரகலரபா ஓரனனன கபரகலரபா. அந்நிய பாஷையில பேச முடிஞ்சா பேசுங்க, பேச முடிஞ்சா பேசுங்க. இல்லாட்டி மகத்துவங்களை பேசுங்க, மகிமைப்படுத்துங்க அவரை. நெறிந்த நாணனை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர். ஹல்லேலூயா. திரும்ப நிரப்புவதற்கு ஆமென் தைல கொம்போட வந்து அவர் நிற்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஆண்டவருடைய அபிஷேகங்கள்ல பல ராஜரீக அபிஷேகம், ஆசாரிய அபிஷேகம். அவர் இதெல்லாம் பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் அனாயிண்டிங்கை பத்தி. ஆமென் ஆமென். அதுல அளவே இல்லை, அளவே இல்லை. அவ்வளவாக நிறைக்கப்படணுமே. மரபலகரமரபா. ஐயோ, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தே ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தே. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. அந்த தைல வாசனை வீசணும். என்னை செய்திடும் என்னை அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில குறைச்சு மட்டும் நினைச்சிடாது. ஒரு நாள் மட்டுப்படுத்தாதீங்க. சொல்லுங்க, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, காலையில சரி சாயந்தரம் சரி ஆவியானுடைய நிறைவு எவ்வளவு முக்கியம்ன்றதை நம்ம பார்த்தோம். நீங்க
மாலையில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக நம்மளோட பேசுறாரு. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை ஒரு நாளும் நீ லேசா நினைச்சிடாது. ஒரு நாள் ஒரு பெரிய சபை, ஊர் பேர் சொல்ல விரும்பல, அங்க வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டு ஜனங்களை ஜெபத்துக்குள் நடத்திக்கிட்டு இருந்தேன். நான் சொல்வது உண்மை. இதை வந்து அந்த சபையினுடைய ஊழியக்காரர் வெளியில போய் ஒரு தேசத்துல சொல்லியிருக்கிறார். நான் அதை உணர்ந்தேன். As I was praying, the whole church நறுமணம் வந்துச்சு பாருங்க. சபை முழுவதும் ஒரு நறுமணம், ஒரு fragrance. அந்த சர்ச்சினுடைய தலைமை போதகர் அதை he felt it. அதை ரீசெண்டாக ஒரு மீட்டிங்கில் அதை ரெக்கார்ட் பண்ணதை நான் கேட்டேன். பாஸ்டர் ரூபன் பேசி கொண்டிருக்கும் பொழுது சர்ச்சுக்குள்ள ஒரு fragrance வந்து சம்டைம்ஸ் நம்மளை ஆச்சரியப்படுத்துது, நமக்கு கூட தெரியல. ஆனா ஆவியானவருடைய நிறைவுன்னு வரும்போது ஆண்டவர் வந்து இங்கதான் இருக்கப்பான்னு அவர் உறுதிப்படுத்திடுறாரு. இங்கதான் இருக்கேன், இங்க இருக்கேன், உனக்கு தூரமானவன் அல்ல, ஐ எம் ரைட் நவ் ஹியர். அதனால ஆவியானுடைய நிறைவு கேளுங்க. அனுபவங்கள் அல்ல, அனுபவங்கள் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவரே, ஆவியானவரே நிறைவினால உண்டாகிற அனுபவங்களை பார்க்கணும். நிறைக்கிற அனுபவம்ன்றதை விட நிறைஞ்சதுனால வெளியில நடக்கக்கூடிய அனுபவங்களை நாங்க பார்க்கணும்பா. பிள்ளைகளே, ஜெபத்தோட நம்ம வீட்டுக்கு போவோம். தகப்பனே, எங்களோட பேசினதற்காக நன்றி. எங்களுக்குள்ள இருந்த சில கேள்விகளுக்கான பதிலை நாங்க பெற்றிருக்கிறோம், நாங்க நம்புறோம். ராஜா, நாளையிலிருந்து மறுபடியும் ஊழியங்களை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். பவுலுடைய பிரயாணங்கள், ஊழியங்கள், கர்த்தர் மூலமாய் செய்த பலத்த கிரியைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆனால் அவங்கெல்லாம் இப்படி ஊழியம் செஞ்சாங்கப்பா அப்படின்னு அதுக்காக தேவனை மகிமைப்படுத்திட்டு போகிறதல்ல. அவங்களுக்குள்ள இருக்கிற அதே ஆவியானவர் தான் எங்களுக்குள்ள இருக்கிறீங்க. அதனால் அத்தகைய ஊழியத்தை நாங்களும் செய்யணும்னு எங்களை உற்சாகப்படுத்த தான் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர். சர்ச்சுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். போதும் ஆண்டவரே, நாங்க சும்மா இருந்தது போதும், நாங்க உட்கார்ந்து இருந்தது போதும். எழும்ப வேண்டிய காலம், சிறகுகளை அடித்து பறக்க வேண்டிய காலம், சிலருடைய கூட்டை கலைக்க வேண்டிய காலம். ஆண்டவரே, எங்களோட பேசினதற்காக நன்றி. பிள்ளைங்க சமாதானத்தோடு போகட்டும். இரவில் அவங்களோட இடைபடுங்க. நிரம்பியே இருக்கட்டும். காலையில் எழும்பும்போது பாடலோடு எழும்பட்டும். எங்க முதல் ஜெபம், அப்பா எங்களை நிரப்புங்க என்கிற ஜெபத்தோட நாளை இதுன்னு ஆரம்பிக்கட்டும். என் பிள்ளைங்க மறுபடியும் நாளைக்கு ஈவினிங் வரும் பொழுது ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய். மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை. Amen. Shalom. God bless you. God bless you. God bless you.